வந்து பாண்டா தான் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ முதல்ல வந்து நான் வந்து பேக்ரவுண்டு கொடுத்துக்கிட்டேன். பேக்ரவுண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எப்படியும் கவர் ஆகாது. ஸோ கவர் ஆகுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கலரை லிக்விடாக எடுத்து அடிக்க போகிறோம். ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்து க்ரீன் தான் கலருங்கிறதுனால நான் வந்து பேஸ் கோட் வந்து க்ரீனை வச்சு கொஞ்சம் லிக்விடாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து வுட்டுக்கு அதே மாதிரி தான். வுட்டுக்கு வந்து லைட் ப்ரௌனு டார்க் ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ணி பேஸ் கோட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேஸ் கோட் கொடுத்த உடனே தான் அதுக்கு மேலே தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்படி ஒர்க் பண்ணால் பிக்சர் வந்து கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பேஸ் கோட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வுட்டில் வந்து நான் வந்து லைட் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். லைட்டுக்கு வந்து நான் வந்து பர்ன்ட் அம்பர், அதாவது டார்க் ப்ரௌனு, எல்லோ ஆர்க்கர், அதுக்கப்புறம் ஒயிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே தான் நல்லா டீட்டெயிலிங் கொடுப்பேன். இப்போ வந்து சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன் வுட்டுக்கு, எது எங்கெங்கே இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இனிமேல் தான் டீட்டெயிலிங் கொடுப்பேன். முதல்ல ஹைலைட்டு ஹைடாக இருக்க வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஹைலைட் வச்சுக்கிறேன். வுட்டு வந்து வுட்டோட டெக்ஸ்சர் கொடுக்குறதுனால நம்ம வந்து இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நான் பேக்ரவுண்டையும் முடிச்சிட்டேன். பேக்ரவுண்டு முடிச்சுட்டு பிக்சருக்குள்ளே வர்றது ரொம்ப நல்லது. பாண்டாக்கும் பேஸ் கோட் கொடுத்துட்டேன். பேஸ் கோட் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் நான். லைக் பிளாக்கு, ஒயிட் அந்த மாதிரி சிம்பிளான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வுட்டில் திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து மீடியம் கொடுத்துருக்குறேன். மீடியம் வந்து அந்த ஹைடார்க்கும் ஹைலைட்டும் மெர்ஜ் பண்ணுறதுக்காகும். ஹைலைட் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க, ஏன்னா தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிக்சரே அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. அதே மாதிரி கொடுக்காமலும் இருந்துடாதீங்க. கொடுக்காமல் இருந்தாலும் பிக்சர் ரியலிஸ்டிக்காக இருக்காது. வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அக்ரிலிக்குங்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்பீடாக ஒர்க் பண்ணால் அக்ரிலிக் காஞ்சிரும். அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நான் வுட்டோட டெக்ஸ்சர்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு இதுவாக பிரிச்சிட்டேன். வுட்டில் இருக்கிற ஒரு பீஸையும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் அந்த பெரிய ட்ரங்க்கில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த சின்ன பிரான்ச்சில் லைனாக தான் இருக்கும். பெருசில் தான் இப்படி செதிலாக இருக்கும். இப்போ வந்து அந்த பெரிய செதிலுக்கு வந்து நம்ம வந்து லைட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். லைட் கொடுத்தோன்னே இருக்கிற கலர்ஸை அப்படியே வச்சிட்டோன்னா ட்ரீ ஈஸியாக வந்துடும். ட்ரீ அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. கரெக்டாக ஹைலைட்டு ஹைடாக இருக்கிற இடத்துல கரெக்டாக கொடுத்தாச்சுன்னா ட்ரீ ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் கொடுக்குற இடம் வந்து அந்த பட்டையெல்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி, அந்த இடத்த தான் அந்த சுரண்டி அந்த பாண்டா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட் அதிகமாக இருக்கிற மாதிரி லைட்டிங்கு. டெக்ஸ்சர் போட்டுக்கிறேன். டெக்ஸ்சர் போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த செதிலுக்கும் நான் வந்து ஹைலைட் ஏற்றிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நான் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒயிட் அதிகமாக வச்சதுனால இதில் வச்ச ஹைலைட் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து ஹைலைட் அதிகமாக வைக்கணும். இந்த மாதிரி தான் உங்கள் பிக்சர் நீங்களே பார்த்து அனலைஸ் பண்ணி தான் உருப்படியாக வருமா ஐ மீன் பிக்சர் ரியலிஸ்டிக்காக வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வுட்டுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் ஏற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு திருப்தி இல்லை. உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து டீட்டெயிலிங் ஏற்றிக்கிட்டே போகலாம். பேஸ் கோட் கொடுத்ததுனால இப்போ வந்து நல்லா கவர் ஆகும் கலர்ஸு. ப்ரௌனு, அதுக்கப்புறம் ஒயிட், அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பேஸ் கோட் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பேஸ் கோட் கொடுத்தா நல்லா ஈஸியாக கவர் ஆகும் கலர். இப்போ வந்து எனக்கு ட்ரீ முடிச்சுட்டு இப்போ வந்து நான் பாண்டாவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாண்டாவில் வந்து நான் வந்து ஃபர்ராக புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி போட போகிறேன். அதனால் நல்லா ஃபர்ரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து பெயிண்ட்டை கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கிட்டு சின்ன ஹேராக ஒரு ஹேராக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் பண்ண வேண்டியதாக வரும். முதல்ல வந்து நான் வந்து டேரெக்டான ஒயிட் கொடுக்கல. முதல்ல வந்து கொஞ்சம் டார்க்கான கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌனு, ஒயிட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே லைட்டாக ஏற்ற ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு தான்
வந்து லைட் இருக்கிற இடத்துல வந்து லைட்டான க்ரேயும், இப்போ இந்த கழுத்துக்கு கீழெல்லாம் டார்க்காக இருக்கும். அதனால கொஞ்சம் டார்க் கலர் மிக்ஸ் பண்ணி ஃபர் போடணும். ஒரு சில இடத்துல வந்து நீளமான ஃபர்ரும் இருக்கும். அந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் நீளமாக தான் முடி போடணும். இப்போ மூக்கிலலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் முடி. அதுக்கு வந்து லைக் டாட் டாட்டாக தான் வைக்கணும். இப்படி டாட் டாட்டாக வச்சா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் முடி. அது நீளமாக போட்டால் தான் அது பாண்டா மாதிரி இருக்கும். இல்லாட்டி லைக் நாய் மாதிரி கூட மாறிடலாம் பிக்சரு. அதனால் பிக்சரை பார்த்து எங்கெங்கே எந்தெந்த மாதிரி முடி இருக்குன்னு பார்த்து ஒர்க் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பிக்சர் சூஸ் பண்ணுறது வந்து கிளியரான வெப்சைட்டு இல்லாட்டி கிளியரான இமேஜில் போய் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கிளியராக இருக்கும்போது உங்களுக்கு வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டை வச்சு ஒர்க் பண்ணுறதுனால ஃபர் போடுறதுக்கு வந்து ஒரு டார்க்கான பேஸ் கோட் இருந்தால் தான் ஃபர் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நான் வந்து பிளாக்குக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். பிளாக்கு அந்த மாதிரி டார்க்கான ஃபர் போடும்போது நம்ம கொஞ்சம் லைட்டான கலர் கொடுத்துக்கணும். லைட்டான பேஸ் கோட் கொடுத்தா தான் டார்க்கான ஃபருக்கு போடும்போது விசிபிளாக இருக்கும். முதல்ல வந்து நான் வந்து ஒயிட் ஃபர்ரை முடிச்சுக்கிறேன். அதுக்காக நான் வந்து ஃபுல்லாக ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹேராக போட்டுக்கிட்டு இருக்கேன். இது போடுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் லைக் பிக்சர் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கடைசியில் உங்களுக்கு ஃபைனல் லுக் நல்லாயிருக்கும். அதனால் இவ்வளோ பொறுமையாக போடுறது வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பாதிக்கு மேலே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரே ஃபர் போடுறது தான். இப்போ வந்து நான் பிளாக் ஃபர் போட ஆரம்பிச்சிட்டேன். பிளாக் ஃபருக்கு வந்து நான் வந்து பேஸ் கோட் வந்து டார்க் க்ரே மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பிளாக் வச்சு ஃபர் போடும்போது ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு தெரியும். நீங்கள் வந்து பிளாக்கே வச்சுட்டிங்கன்னா பிளாக் வச்சு திரும்ப போடும்போது அது தெரியாது ஃபர் மாதிரி. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் டீட்டெயிலிங்கான ஒரு ஷார்ப்பான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பெயிண்ட்டையும் கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கோங்க. லிக்விடாக வச்சா தான் ஃபர்ரெல்லாம் வரும், இல்லாட்டி லைக் வராது. அது பெயிண்ட் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மூத்தான ஹேர் வராது. வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாக டார்க்கான ஃபர்ரையும் போட்டுடலாம் நம்ம. அந்த மாதிரி டார்க்கான ஃபரில் உள்ள ஹைலைட்டுக்கெல்லாம் நான் வந்து லைட் ப்ளூ மாதிரி வச்சுருக்கேன். லைட் ப்ளூ கொடுத்ததுனால அந்த ஃபர் வந்து கூட கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஹைலைட்டு லைக் ஃபைனல் டச்சிங்கெல்லாம் பண்ணிவிட்டு பிக்சரை முடிச்சிடலாம். இப்போ வந்து பிளாக் வந்து தனியாக தெரியறதுக்கு இந்த மாதிரி தான், ஏதாவது ஹைலைட்டு இல்லாட்டி பிளாக் டார்க்கான இது அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும் பிளாக்கான டார்க்கான இடத்துலலாம். நகத்துக்கு ஹைலைட் வச்சு இந்த பிக்சர் முடிஞ்சுது. இந்த மாதிரி ஈஸியான பிக்சர் வரைகிறதுக்கு ஈஸியாக இல்லை, இது கொஞ்சம் டைம் ஆகும், ஒத்துக்கிறேன். ஆனால் லைக் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து ஃபர் போடுறது மட்டும்தான் இருக்குது, அது போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும்.